வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது கம்பு, இட்லி அரிசி, அப்புறம் உளுந்து. நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். அந்த டம்ளர் அளவு கம்பு எடுக்கிறேன். அதில் ஒரு டம்ளர் அளவு கம்பு எடுக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம எந்த டம்ளரில் வந்து கம்பு எடுக்கிறோமோ அதே டம்ளர் அளவு தான் இட்லி அரிசியும் எடுக்கணும். அதே டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் இப்போ நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் உளுந்து வந்து 1/4 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து நல்லா கழுவணும். கழுவின பிறகு ஒரு மணி நேரம் வந்து நான் வந்து இதை வந்து ஊற வைக்கிறேன். இப்போ நல்லா நான் ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இதை மிக்சியில் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட இதை நம்ம அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் அதை வந்து நம்ம அரைக்கும் போது அந்த தண்ணியை வந்து ஊற்றி அரைக்கலாம். ஏன்னா கம்போட பால் வந்து அது தண்ணியில் இறங்கியிருக்கும். அதனால் வந்து அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அரைக்கும் போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சு இதை வந்து நம்ம வந்து உப்பு போட்டு புளிக்க வைக்கணும். புளிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்து இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பார்த்தா மாவு பாருங்கள் இந்த மாதிரி தான் புளிச்சிருக்கும். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து தோசை ஊற்ற போகிறேன். அளவு தான் சுவையான கம்பு தோசை ரெடி.